டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுற டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சூப்பரா நடந்துட்டு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச லாஸ் பண்ணி, அடுத்த ஹாட்ரிக் மேட்ச வந்து சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இந்தியா லீடிங்ல இருக்கிறாங்க. 3க்கு 1 அப்படின்ற வந்து சீரிஸ் பார்த்தீங்கன்னா, லீடிங்ல கொண்டு போயிட்டு, சூப்பரா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஐசிசி நடத்திட்டு இருக்கிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இது வந்து அதுல ஒரு பகுதின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தான் இருந்துச்சு. கடந்த ஒரு 4 வருஷமா பார்த்தீங்கன்னா, இப்ப விளையாடுற எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கீழ தான் இருக்கும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டெஸ்ட் வேணாலும் விளையாண்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கீழ இருக்கும். நீங்க விளையாடுற பாயிண்ட்ஸ வந்துட்டு அவங்க கொண்டு வந்து இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கொண்டு போவாங்க. அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா, டாப் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் இந்த 2 ரன்னர் அப். வின்னர்ன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவும் 2மே பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட தான் அத வின் பண்ணிக்கிறாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா, 2மே இங்கிலாந்துல தான் நடந்துச்சு. இந்த 2மே இங்கிலாந்துல நடந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸ்ன்றத விட டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டேன். டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா 1, இங்கிலாந்துன்னு 1 வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா இந்தியாவுக்கு கைக்குள்ள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி தான் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ப ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்கு குடுத்தாரு. அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் யார் இந்தியாவுக்கு வாங்கி குடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். டோனி. எம்.எஸ். டோனிக்கு அடுத்து விராட் கோலி. விராட் கோலி வந்து இந்த டெஸ்ட்ட வந்து அடுத்து ரோஹித் சர்மாட்ட குடுத்துக்கிறாரு. ரோஹித் சர்மா இத கம்ஃபர்டபுளா கொண்டு போயிருக்கிறாரு. செம்மையா வழிநடத்துனாரு டீம. சூப்பரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்திருந்தாலுமே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கு அடுத்து அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா, அழகா ஹேண்டில் பண்ணி அழகா கொண்டு போயிருந்தாரு. எந்த மாரி சிச்சுவேஷன்ல யாருக்கு ஓவர் குடுக்கணும். இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரையிலுமே நம்ம மெயினான பார்க்க விஷயம் 2 தான். ஒண்ணு பேட்ஸ்மேன், இன்னொன்னு பவுலர். ஃபீல்டிங் கூட 2வது விஷயம் தான். ஃபீல்டிங் வந்து கம்பல்சரி வேணும். ஆனா, ஃபர்ஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டிங். இன்னொரு விஷயம் பவுலிங். பவுலிங்ன்றத தாண்டி இன்னொன்னு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஷிப். இந்த கேப்டன்ஷிப்ன்றத பார்த்தீங்கன்னா, அழகா கொண்டு வந்தார் ரோஹித் சர்மா. ஏன்னா, பவுலிங் ரொட்டேஷன நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணா நமக்கு சாதகமா இருக்குன்றத அழகா கொண்டு வந்து சூப்பரா நிறுத்தியிருந்தாரு. பேஸ்பால் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் பேஸ்பால்ல இங்கிலாந்து டீம் தோல்விய சந்திச்சதே கிடையாது. அவங்க ஆஷஸ் கூட விளையாண்டுட்டாங்க. ஆஷஸ்ல கூட அவங்க தோல்விய சந்திக்கல. ஆனா, இந்தியாவுல வந்து அவங்க தோல்விய சந்திச்சுக்கிறாங்க. இதுதான் முறை. இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா, பேஸ்பால்ல தோல்விய சந்திக்கிறது. இதுக்கு முன்னாடி வரலுமே அவங்க நியூசிலாந்த வின் பண்ணிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாட்ட டிரா பண்ணிக்கிறாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா நெறைய டீம்ட்ட அவங்க வின் பண்ணிக்கிறாங்களே தவிர, பாகிஸ்தான்ட்ட வின் பண்ணிக்கிறாங்க. ஆனா, எந்த டீம்ட்டயுமே அவங்க தோக்க கிடையாது. அவங்களோட மெயினான குறிக்கோளே பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்கக்கூடாது. இதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். எதா இருந்தாலுமே இறங்கி அடிக்கணும். சம்பவம் செய்யணும் அப்படின்றது தான் அவங்க மெயினா கான்செப்ட்டா வச்சிருந்தாங்க. அந்த மெயினான கான்செப்ட் எல்லாத்தையுமே அவங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணி, அவங்களோட கான்செப்ட்ட வந்து வெற்றி கிட்ட தான் கொண்டு போயிருந்தாங்களே தவிர, அவங்க எந்த விதத்திலயுமே தோல்வி சந்திக்கல. அதுவும் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்ஷிப்லாம் அருமையா இருந்துச்சு. ஜோ ரூட் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆலஸ்டர் குக் இருந்திருந்தாரு. நெறைய பேர் அவங்களுக்கு கேப்டன்ஷிப் பண்ணிக்கிறாங்க. இவரு ஜோ ரூட்டோட கேப்டன்ஷிப்பும் அழகாவே இருந்துச்சு. அவங்களோட கோர் டீம வந்து அழகா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அந்த கேப்டன்ஷிப்ல அவங்க தோல்விய சந்திக்க கிடையாது. ஆனா, இப்ப வந்து அவங்க தோல்வி சந்திச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிராபேக்கா இருக்கும். ஏன்னா, பேஸ்பால எப்படி அடிச்சு உடைக்கிறதுன்றத வந்து தியரிய வந்து இந்தியா வந்து கத்துக் குடுத்துட்டாங்கன்னு சொல்லணும், மத்த நாடுங்களுக்கு. நீங்க வந்துட்டு நார்மலான கரெக்ட்டான ஒரு கிரிக்கெட் விளையாண்டீங்கன்னா போதும். அதுவும் கரெக்ட்டான ஒரு டீம கொண்டு போயிட்டு கரெக்ட்டா விளையாண்டீங்கன்னா போதும். நீங்க எப்படியாப்பட்ட டீமா இருந்தாலும் அடிச்சு உடைக்கலாம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்னு தான் நான் சொல்லணும். இன்னும் இந்தியா பார்த்தீங்கன்னா, தோல்விய தோல்விய வந்து அவங்கள்ட்ட குடுத்து, வெற்றியே பெறாத நாடுன்றது பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் தான். சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணுல நம்ம வின் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நடந்திருக்கணும். ஆனா, இந்த டைம் டீன் எல்கரோட ஒரு அருமையான ஒரு நாக்கால பார்த்தீங்கன்னா, ட்ரா ஆயிருச்சு. அந்த ட்ரா ஆனது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ட்ரானா ஒரு மேட்ச் இந்தியா வின், ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின். சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. 2 டெஸ்ட் தான். இன்னும் உங்கள்ட்ட 4 டெஸ்ட் இந்த மாரி சீரிஸ் நடக்கலாம். 4 டெஸ்ட் நடந்துச்சுன்னா,
கூட கொஞ்சம் நல்லாருக்கும். இன்னும் 5 டெஸ்ட்லாம் நடந்துச்சுன்னா, இன்னும் பயங்கரமா இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிட்ச்ல 5 டெஸ்ட் விளையாடுறதுன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கும். பார்க்கலாம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் இந்தியாவுக்குலாம் நெறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, பர்டு கவாஸ்கர் டிராஃபிக்கு அதுவும் ஆஸ்திரேலியாவுல நடக்குது. கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேயே அடிச்சு உடைச்சது நம்ம மட்டும் தான். அத இந்த வருஷமும் கன்டின்யூ பண்ணாங்கன்னா, அது மிகப்பெரிய ரெக்கார்டா இருக்கும். டெஸ்ட்ட பொறுத்தவரையிலுமே இந்தியா வந்து பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஐசிசி டிராஃபி தவிர. இந்த ஐசிசி டிராஃபின்னு வந்துட்டா மட்டும் இந்தியா வந்துட்டு வின் பண்ண மாட்டாங்க. மித்தபடி இந்த லோக்கல் டிராஃபி எல்லாத்துலயுமே இந்தியா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ அழகா குடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து விமர்சனம் பண்ணல. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கத்த நான் சொல்றேன். அதாவது ஐசிசி டிராஃபி மட்டும் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ன்னு வந்துட்டா மட்டும் அவங்க வந்துட்டு தோத்துர்றாங்க. ஆனா மித்தி நார்மல் டோர்னமெண்ட் எல்லாத்துலயுமே இந்தியா பயங்கரமா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருக்கிற கஷ்டத்த நான் சொல்றேன். மத்தபடிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. நான் விமர்சனம்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இந்தியா டீம ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம நான் எல்லா கிரிக்கெட் டீமுமே நான் பார்ப்பேன். அதுலயும் மெயினா இந்தியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அப்படின்ற இத்தன பிளேயர்ஸ நான் பார்த்து வளர்ந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு புடிச்ச கேம்ன்றது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து தர்மசாலாவுல நடக்க இருக்குது டெஸ்ட்டு. பார்க்கலாம். அந்த டெஸ்ட்ல எந்த மாரி போகுது, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருமே நினைக்காத அளவுக்கு இப்ப இந்தியா டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்சும் இந்தியா டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். 4க்கு 1ன்ட்டு இன்னும் அவங்க ஆனா 2ண்ட் இடத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. இன்னும் 1 இடத்துக்கு போகல. பார்க்கலாம். அடுத்த மேட்ச் வின் பண்ணா கூட போவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. பாய்.